டி நகர்ல ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி கோவில்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான பெருமாள் கோவில் ஒன்று இருக்கு. ஏதாவது விசேஷ நாட்கள்ல டி நகருக்கு நீங்க வந்தீங்கன்னா மறக்காம இந்த கோவிலுக்கும் வாங்க. ஏன்னா ரொம்பவே அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நியூ இயர் டைம்லாம் வந்தீங்கன்னா இந்த கோவிலை பார்க்க இன்னும் சூப்பரா இருக்கும். சென்னையில சிறந்த கைவினை பொருட்கள் விற்கும் கடைகளை தேர்ந்தெடுத்து அந்த கடைகள்ல என்ன மாதிரியான பொருட்கள்லாம் விற்கிறாங்க, அந்த பொருட்கள் எல்லாம் என்ன மாதிரியான டிசைன்ல இருக்கு மற்றும் என்ன விலையில விற்கிறாங்கன்றத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். டி நகர்ல அனைத்து விதமான இந்து கடவுள்களின் விலை மதிப்புமிக்க புகைப்படங்கள் மற்றும் சிலைகளை விற்கும் லாவண்யாஸ் பிக்சர்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ் என்கின்ற கடை டி நகர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு பக்கத்துல தான் இருக்கு. கூகுள்ல இந்த கடையை பத்தி அதிகமான பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க. சோ அதுதான் இந்த கடையை வீடியோ எடுப்பதற்கான மிக முக்கிய காரணமா அமைஞ்சது. திருப்பதியை தாயகமாக கொண்ட இந்த கடை சென்னையில ரெண்டு இடத்துல தான் இருக்கு. ஒன்னு நங்கநல்லூர், இன்னொன்னு டி நகர். 400 ரூபாயிலிருந்து 22 லட்சம் ரூபாய் வரையிலான கடவுள் சிலைகள் மற்றும் புகைப்படங்கள் இந்த கடையில இருக்கு. இங்க விற்கிற கடவுள் புகைப்படங்கள் எல்லாமே பிக்மெண்ட் பெயிண்டிங் மற்றும் டாஞ்சூர் ஆர்ட்ஸ் என்கின்ற இந்தியாவின் பாரம்பரிய ஓவிய முறையை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. பிக்மெண்ட் பெயிண்டிங் மற்றும் டாஞ்சூர் பெயிண்டிங் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிக்மெண்ட் பெயிண்டிங் பத்தி சொல்றேன். பிக்மெண்ட் பெயிண்டிங்ல பிக்மெண்ட் என்கின்ற வார்த்தை ஓவியங்கள் வரைய பயன்படுத்தும் கலர் பவுடரை தான் குறிக்குது. இந்த கலர் பவுடர்ல தண்ணீர், எண்ணெய் அல்லது திரவ நிலையில இருக்கக்கூடிய கம்மை மிக்ஸ் பண்ணி ஓவியங்கள் வரைய பயன்படுத்துவாங்க. சோ இதை தான் பிக்மெண்ட் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. உலகில் பொதுவா பரவலா மற்றும் பல நூற்றாண்டுகளா மனிதர்கள் ஓவியங்கள் வரைய இத்தகைய முறையை தான் பின்பற்றிட்டு வராங்க. உலகத்துல பிக்மெண்ட் பெயிண்டிங் பண்றவங்க தான் அதிகமா இருக்காங்க. சோ பிக்மெண்ட் பெயிண்டிங்கோட மதிப்பு அந்த ஆர்டிஸ்ட பொறுத்து தான் இருக்கு. தமிழகத்தின் தஞ்சாவூரை தாயகமாக கொண்டதுதான் தஞ்சாவூர் ஓவியம். இதை தான் ஆங்கிலத்துல டாஞ்சூர் பெயிண்டிங்னு அழைக்கிறாங்க. டாஞ்சூர் பெயிண்டிங் பொதுவா இந்து மத கோயில்கள் மற்றும் கடவுள்களின் உருவப்படங்களை வரைய தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. டாஞ்சூர் பெயிண்டிங்ல 24 கேரட் கோல்ட் ஃபாயில் மற்றும் விலையுயர்ந்த கற்கள்லாம் பயன்படுத்துறதால டாஞ்சூர் பெயிண்டிங் புகைப்படங்கள் ஒரு ராயல் லுக்கை கொடுக்கும். அதனாலதான் பிக்மெண்ட் பெயிண்டிங் புகைப்படங்களை விட டாஞ்சூர் பெயிண்டிங் புகைப்படங்களின் விலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். கடவுள் புகைப்படங்களை கம்ப்யூட்டர்ல அழகா டிசைன் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை போட்டோ ஃப்ரேம் பண்றதுன்றது வேற. இந்த நவீன உலகத்துல ஒரு நாளைக்கு அந்த மாதிரியான போட்டோக்களை நாம எத்தனை வேணும்னாலும் ரெடி பண்ண முடியும். ஆனா பிக்மெண்ட் பெயிண்டிங் பிளஸ் டாஞ்சூர் ஆர்ட்ஸ் முறையில ஒரு ஓவியத்தை வரைஞ்சி அதை போட்டோ ஃப்ரேம் பண்ண 1 அல்லது 2 நாட்கள் வரை எடுத்துக்கொள்ளும். புகைப்படங்களோட அளவை பொறுத்து நாட்களோட எண்ணிக்கையும் அதிகமாகும். சோ லாவண்யாஸ் பிக்சர்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ்ல இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாமே பிக்மெண்ட் பெயிண்டிங் பிளஸ் டாஞ்சூர் ஆர்ட்ஸ் முறையில உருவாக்கப்பட்டது தான். இந்த கடையில ஒர்க் பண்றவங்களே இங்க இருக்கக்கூடிய புகைப்படங்களை பற்றியும் மற்றும் புகைப்படங்களோட விலைகளை பற்றியும் சொல்லி இருக்காங்க. யாருக்காவது நல்ல பிரீமியமான கடவுள் புகைப்படங்களை பரிசாக கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க அல்லது குவாலிட்டியான ரொம்பவே அட்ராக்டிவான கடவுள் புகைப்படங்களை வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இது வந்து ஸ்குவாடெக்ஸ் சொல்லுவாங்க சார். உள்ள வந்து 24 கேரட் கோல்டு ஃபாயிலு பிளஸ் சர்வோஸ்கி கிறிஸ்டல்ஸு பார்க்கறதுக்கு அட்ராக்ஷனா இருக்கும், நல்லா இருக்கும் சார். இப்போ வந்து நிறைய பேர் இது உங்களுக்கு தேவையான சைஸ்ல கூட பண்ணி கொடுப்போம், உங்களுக்கு தேவையான கடவுளை வச்சுக்கிட்ட பண்ணி கொடுப்போம். இது வந்து 5 டேஸ் ஆகும் சார் வேலை செய்யறதுக்கு. அட்ராக்ஷனா இருக்கும். இது ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான ஆர்ச் வந்து ரெட் ஸ்டோன் வேணுமானாலும் பண்ணி கொடுப்போம், கிரீன் வேணுமானாலும் பண்ணி கொடுப்போம், ஒயிட் ஸ்டோன்ஸ் வேணுமானாலும் பண்ணி கொடுப்போம். நல்லா இருக்கும். இது வந்து உள்ள வந்து கோல்டு ஃபாயில் சார், 24 கேரட் கோல்டு ஃபாயில் யூஸ் பண்ணிட்டு எங்க ஒர்க் ஷாப் வந்து திருப்பதி, அங்கிருந்து ரெடி பண்ணிட்டு இங்க வந்துட்டே இருக்கோம் சார். மினிமம் வந்து 5 டேஸ் 4 to 5 டேஸ்ல வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் சார். இந்த கடவுள் பேர் வந்து வாஸ்து லட்சுமின்னு சொல்லுவாங்க சார், அல்லது குருஹலட்சுமி. இது வந்து நம்ம வீட்டு வாசல் முன்னாடி வெளியே மேல கேப் இருந்து அந்த கேப்ல வச்சுக்கிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க சார். இந்த சைஸ் வந்து பிக்சர் சைஸ் வந்து 8x10, ஃப்ரேமோட சேர்த்து வந்து 10x12 ஆகும். இதோட காஸ்ட் வந்து 750 ருபீஸோ. பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் வந்து கேட்டா பிக்சர்ஸ் மாத்திக்கலாம் சார். இந்த ஃப்ரேம் மாடல் வந்து ஸ்லீப் மாடல்னு சொல்லுவாங்க சார். இது வந்து பாக்ஸா இருக்கும், உங்களுக்கு தேவையான சைஸ்ல கூட பண்ணி கொடுப்போம். இதோட காஸ்ட் வந்து 8500 ஆகும். கஸ்டமைஸ் சைஸ் கூட பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு தேவையான போட்டோஸ் வச்சு வேணுமானாலும் பண்ணி கொடுப்போம் சார். இது வந்து 5 இன்ச் பேனல்னு சொல்லுவாங்க சார். 5 கடவுளை வந்து ஒரே ஃப்ரேம்ல சேர்த்து இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கடவுள் கூட வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் சார். இதோட காஸ்ட் வந்து 850 ருபீஸு. இந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் எந்த பேக்ரவுண்ட் வேணுமானாலும் அந்த பேக்ரவுண்டை போட்டு கொடுப்போம் சார். இது வந்து மினிமம் சைஸ் சார், பிசி சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபாரினர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சைஸ்ல வேணும்னு சொல்லுவாங்க. இது பர்டிகுலரா வந்து இருக்காது, ஆர்டர் பேஸ்ல வந்து பண்ணி கொடுப்போம். 2 டேஸ் ஆகும் சார். இதோட காஸ்ட் வந்து 400 ருபீஸ் ஆகும். இந்த சாமி வந்து ராமர் பட்டாபிஷேகம், இது வீட்டில் வச்சுக்கிட்டு நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கிட்டே இருக்கிறாங்க. சாண்ட்விச் மாடல்னு சொல்லுவாங்க சார். இந்த வந்து டபுள் சைடு கிளாஸ், இது உள்ளுக்குள்ள ஃப்ரேம் இருக்கும்,
டபுள் சைடு கிளாஸு. இது வந்து புதுசா மாடல் ஒரு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதோட காஸ்ட் வந்து 13/17 சைஸு. இதோட காஸ்ட் வந்து 3200 rupees சார். இது நிறைய பேர் விரும்பிட்டு வாங்கிட்டே இருக்கிறாங்க சார். இப்போ தேவையான சைஸ்ல கூட பண்ணி கொடுப்போம். ஸ்காடெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க சார். இதோட சைஸ் வந்து 12/24, 28,500. ஏன்னா இதுக்கு இதுல காஸ்ட்னா இதுக்குள்ள வந்து 24 கேரட் கோல்டு ஃபாயிலும் பிளஸ் சர்வோஸ்பியர் கிறிஸ்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம் சார். குவாலிட்டியா இருக்கும், பார்க்கறதுக்கு டேஞ்சர் பெயிண்ட் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த அம்மன் பேர் வந்து பால திரிபுர சுந்தரி, பாலாம்பிகைன்னு சொல்லுவாங்க. இது வந்து 8/10 சைஸு. சிவனோட பொண்ணு சார். நல்லா வீட்டுல வச்சுக்கிட்டு நல்லதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரெண்டிங்ல வந்து வாங்கிட்டே இருக்கு. சோ நீங்க இப்ப பார்த்தது எல்லாமே இந்த கடையோட 1% கலெக்ஷனை மட்டும்தான். இன்னும் நீங்க பார்க்காத நிறைய கடவுள் புகைப்படங்களோட கலெக்ஷன் இந்த கடையில நிறைய இருக்கு. சரி வாங்க, டி நகர் பஸ் ஸ்டாப்ல இருந்து இந்த கடைக்கு எப்படி போறதுன்றத பார்க்கலாம். டி நகர் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 15 நிமிஷம் நடந்தாலே இந்த கடைக்கு போயிடலாம். டி நகர் பஸ் ஸ்டாப் ஆண்ட ஒரு சிக்னல் இருக்கும். அந்த சிக்னல் இருந்து பனகல் பார்க், நந்தனம், மயிலாப்பூருக்கு போற ஒரு வழி இருக்கும். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அந்த வழியிலேயே நடந்தீங்கன்னா இன்னொரு சிக்னல் வரும். அந்த சிக்னல் லெஃப்ட் கட் பண்ணி நடங்க. சோ நீங்க நடக்கிற அந்த தெருவை தான் வெங்கட் நாராயணா தெருன்னு சொல்லுவாங்க. அந்த தெருவுல தான் டி நகரோட ஃபேமஸான பெருமாள் கோவிலும் இருக்கு மற்றும் லாவண்யாஸ் பிக்சர்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ் கடையும் இருக்கு.